Hi friends, hit the third case. சைலேஷோட இயக்கத்தில் நானியோட நடிப்பில் வெளியான இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு சைக்கோ கேங் டார்க் வெப் வச்சு நடத்திட்டு வராங்க. அவங்கள சிங்கிள் ஹேண்டடாக போய் அந்த கேங்கை பிடிச்சிட்டு வர்றாரு இந்த படத்துடைய ஹீரோ. அந்த கேங் யார், அவங்க என்ன பண்ணாங்க, அவங்களை எப்படி ஒரு ரீச் பண்ணார் அப்படிங்கிற மாதிரி திரைக்கதையை வந்து அமைச்சிருக்காங்க. ஒரு கதையோட அவுட்லைனாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் ஜெய்சங்கர் காலத்து கதையை தான் இந்த படத்துலையும் வந்து கொடுத்துருக்காங்க. பட் இப்போ இருக்கிற டேர்ம்ஸ் அண்ட் டெக்னாலஜிஸ்லாம் யூஸ் பண்ணி இப்போ இருக்கிற ஆடியன்ஸ் அந்த மாதிரி இந்த படத்தை கொடுத்ததுனால இந்த படம் நல்லாவே ரீச் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இது வரைக்கும் நம்ம ஜோவியலாக பார்த்துட்டு வந்த நானி வந்து இந்த படத்தில் ஒரு ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸராக இருக்காரு. அது நல்லாவே கேரி பண்ணியிருக்காரு. ஸ்ரீநிதி ஷெட்டி வந்து ஒரு எக்ஸ்பெக்டட் ட்விஸ்டாக இருந்தாலும் கிளைமேக்ஸ் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேரக்டர் வந்து ஒரு நல்லா யூஸ் பண்ணி இந்த படத்தை வந்து முடிச்சிருந்தாங்க. இந்த படத்தில் வயலன்ஸ் வந்து கொஞ்சம் ஹெவி டோசேஜாக இருந்துச்சு. இந்த படத்தோட யூனிட் வந்து இந்த பிளட்டுக்காகவே நிறைய செலவு பண்ணியிருப்பாங்க அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன். ஏன்னா கிளைமேக்ஸ்ட வந்து ரத்தம் தெறிக்க இந்த படத்தோட கிளைமேக்ஸ் வந்து முடிச்சிருந்தாங்க. ஒரு பரபரப்பான விறுவிறுப்பான ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் பார்க்கணும் நீங்க முடிவு பண்ணியிருந்தீங்கன்னா இந்த படம் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல சாய்ஸாக இருக்கும். இந்த படம் நமக்கு நெட்ஃபிளிக்ஸ்ல தமிழ் ஆடியோலையும் அவைலபிளாக இருக்கு. இது வயலன்ஸ் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால இது குழந்தைகளுக்கான படம் கிடையாது. இதை மனசுல வச்சுட்டு இந்த படத்தை பாருங்க. உங்களுக்கு நேரம் கிடைக்கிறப்ப இந்த படத்தை பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை தெரிவிங்க. நன்றி.